ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டா செய்ய போகிறோம். சரியா? அதுக்கு இன்றைக்கி நான் எங்கள் பக்கத்து ஸ்டோரில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து 1 கிலோ மாவு வாங்கியிருக்கேன். வாங்க பரோட்டாவுக்கு வந்து நல்லா சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவு வந்து 1/2 கிலோ மாவு எடுத்துருக்குறேன். 1/2 கிலோ மாவு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நல்ல பரோட்டா சாப்பிடுவாங்க. ஸோ சாஃப்டாக வரணும்னா மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பால் வந்து 1 ஸ்பூன் போதும். தென் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாலும் சர்க்கரையும் எதுக்குன்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸ்க்காக பால் சர்க்கரை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இது கூட எக்கு ஆட் பண்ணியும் போடலாம். நான் எக்கு போடல. சால்ட்டு நல்லா ஃபஸ்ட்டு சென்டரில் இது வெளியே ஓட விடாமல் இந்த மாதிரி நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இவனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த சுகர் போடுறது எதுக்குன்னா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். மேலே ஒரு கலர் பைண்டிங், ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த சுகர் ஆட் பண்ணுறது. இது வந்து எனக்கு பரோட்டா கடை மாஸ்டர் சொல்லி கொடுத்த டிப். இது ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மிக்ஸ் பண்ணணும். ஒரே தான் தண்ணி சேர்த்துக்கூடாது. நம்ம நார்மலாக ரெகுலராக சப்பாத்திக்கு மாவு எப்படி செய்வோம் அதே கான்செப்ட் தாங்க. சப்பாத்திக்குமே நம்ம வந்து பால் சேர்த்து கொஞ்சம் 1 ஸ்பூன் பாலும் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி மாவு போட்டோம்னா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வேணான்னு சொல்கிறவங்க கூட திருப்பி திருப்பி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக வருவான். பரோட்டா போடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஃபுல்லாக வந்து